நடிகர் தனுஷ் இப்பொழுது பாலிவுட், டோலிவுட் என அனைத்து திரையுலக ஹீரோக்களுக்கும் விரும்பும் நடிகராக வருகிறார். பாலிவுட்டைச் சேர்ந்த ரன்பீர் கபூர் தனது வீட்டிற்கு வருமாறு தனுஷிற்கு அழைப்பு விடுத்துள்ளதுதான் இப்பொழுதைய ஹாட் டாபிக்காக உள்ளது. ஆள் ஒல்லியாக இருந்தாலும் கதாபாத்திரங்களை உள்வாங்கி நடிக்கும் தனுஷ் எந்த மாதிரி கேரக்டர் என்றாலும் அதுவாகவே தன்னை மாற்றிக்கொள்வார். இதனாலேயே இளம் வயதில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினை பெற்றுள்ளார். இதுவே தனுஷை சிறந்த நடிகர் என்று ஆளாளுக்கு புகழ்ந்து தள்ளும் நிலைமை கோலிவுட்டில் உருவாகியிருக்கிறது. விருது வழங்கும் விழாவில் பேசிய விஜய் தன்னை விட சிறந்த நடிகர் தனுஷ் என்று புகழ்ந்தார். இப்பொழுது பல நடிகர்கள் தனுஷுடன் நட்பு பாராட்டி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, பாலிவுட்டில் அறிமுகமாகியுள்ள தனுஷ் அங்கும் தன்னுடைய நடிப்பை நிரூபித்துள்ளார். இப்பொழுதைய கதாநாயகிகள் மட்டுமல்லாது முன்னாள் கனவு கன்னிகள் கூட ட்விட்டரில் பாராட்டி எழுதும் அளவிற்கு அங்கு இடம் பிடித்து விட்டார் தனுஷ். இந்த நிலையில் தனுஷுடன் போனில் பேசிய ரன்பீர் கபூர் அவருடைய ராஞ்சனா படம் பற்றி புகழ்ந்து தள்ளிவிட்டாராம். அதோடு நிற்காமல் பாந்த்ரா பகுதியில் உள்ள தனது வீடான கிருஷ்ணராஜுக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். தனுஷ் தமிழ்நாட்டு நடிகர் மட்டுமல்ல, அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மாப்பிள்ளையும் கூட. அந்த புகழோடு மட்டுமல்லாது தனக்கென்று தனி இடத்தை போகும் இடமெங்கும் தக்க வைத்துக் கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.